ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு என்ஜாய் வித் எம்எஸ்கே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி ஜப்பான் சிக்கன் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பவுலில் 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 ஸ்பூன்ஸ் மைதா, அப்புறம் 1 ஸ்பூன் பெப்பர் பவுடர், கொஞ்சம் சால்ட், அப்புறம் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்ததும் அதுக்கப்புறம் நம்ம சிக்கன் ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சிக்கன் ஒரு 250 கிராம்ஸ் இருக்கும். 250 கிராம்ஸ்க்கான அளவு தான் இப்போ நான் சொல்லியிருக்கேன். சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மேரினேஷனுக்கு ஒரு 10 மினிட்ஸ் ரெஃப்ரிஜரேட் பண்ணி வச்சிடலாம். அதுக்கப்புறம் சைடில் ஒரு 10 to 15 கேஷ்யூஸ் எடுத்து அதை நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுட்டு, இப்போ ஒரு கடாயில் நம்ம சிக்கன் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றி ரெஃப்ரிஜரேட் பண்ணியிருந்த சிக்கன் எடுத்து பேட்ச் பை பேட்சாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா சிக்கன் கோல்டன் ப்ரௌனாக கிறிஸ்பியாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்து, பட்டர் நல்லா மெல்ட் ஆனதும் ஒரு 5லேருந்து 6 பல் பூண்டு நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி அதில் சேர்த்துக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகாவும் கீறி போட்டு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம 200 ml பால் ஊற்றிக்கலாம். அது கூடவே நம்ம கேஷ்யூ அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதையும் சேர்த்துட்டு ஒரு 1 ஸ்பூன் சுகர், அப்புறம் கொஞ்சம் தேவையான அளவுக்கு சால்ட், இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா அது கொஞ்சம் திக்காக பேஸ்ட் வர வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் திக்கானதும் இப்போ நம்ம ஃப்ரை பண்ண சிக்கன் எடுத்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா, இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா க்ரீமியான ஜப்பான் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.